நீங்க ஸ்ப்ரெட்ஷீட்ஸை பயன்படுத்தி ரிப்போர்ட்ஸ் ஜெனரேட் பண்றவங்களா, இல்ல நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்டா, இல்ல நீங்க டேட்டா விஷுவலைஸ் பண்றதுக்காக இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் கிரியேட் பண்றவங்களா, இல்ல நீங்க ஒரு கன்சல்டன்டா, உங்களுக்கெல்லாம் ஒரு சீரியஸ் அப்டேட். இதை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா சம்டே ஆர் அதர் உங்க வேலை உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களால ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணணும்னா இல்ல அதை பத்தி ரிசர்ச் பண்ணணும்னாலே நிறைய நாள் எடுத்துக்கும். இந்த மாதிரி வேலைகளை செய்ய ஏன் ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கூட 10 நிமிஷத்துல முடிக்கத்தான் Perplexity லேப்ஸ் Perplexity இன்ட்ரடியூஸ் செஞ்சிருக்காங்க. இப்போ ஃபுல் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்றதுக்கு இன்டராக்டிவ் டேஷ்போர்ட், ஸ்ப்ரெட்ஷீட், சார்ட், பிரசன்டேஷன், ஏன் ஒரு ஃபங்க்ஷனல் வெப் ஆப்பை கூட கிரியேட் பண்ணும், அதுவும் ரிசர்ச் செஞ்சுக்கிட்டு இது 10 நிமிஷத்திலேயே கோடை எக்ஸிக்யூட் செஞ்சு சார்ட் அப்புறம் டாக்குமெண்ட்ஸையும் ஜென்ரேட் பண்ணும். இந்த டூல்னால வெப் ஆப்பை கூட அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளேயே கிரியேட் பண்ண முடியும். இப்போ இதை எல்லாமே கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டூலை பயன்படுத்த தெரிஞ்சவங்க 10 பேர் கொண்ட ஒரு எக்ஸ்பர்ட் டீம் 24 மணி நேரமும் கையில வச்சுக்கிற மாதிரியே இருக்கும். இப்போதைக்கு இந்த Perplexity லேப் ப்ரோ சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. நீங்க ப்ரோ சப்ஸ்கிரைபர் ஆகணும்னா மாசம் $20 கட்டணும். இந்த மாதிரி ஏஐ ஏஜென்டிக் டூல்ஸ் இன்னும் நிறைய மார்க்கெட்டுக்கு வரதான் போகுது. கண்டிப்பா இந்த மாதிரி ஏஐ ஏஜென்டிக் டூலை பயன்படுத்த தெரியாதவங்க அந்த ஏஐ டூலை பயன்படுத்த தெரிஞ்சவங்ககிட்ட வேலையை இழக்கத்தான் போறாங்க. இன்னும் 2025லயும் ரிப்போர்ட்ஸை மேனுவலா தான் கிரியேட் பண்றீங்களா? அப்ப நீங்க ஏற்கனவே பின்தங்கி தான் இருக்கீங்க. எதிர்காலத்துல வேலையெல்லாம் இப்படிதான் இருக்க போகுது.